ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் வித்தவுட் எந்த ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நீங்கள் சாஃப்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இல்லை மொபைல் எது எப்படி இருந்தாலும் ஓகே. சிஸ்டம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் சிஸ்டம் இருந்துச்சு தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஒரு QR கோடு ஜென்ரேட் பண்ணுற மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். QR கோட்னா எல்லாத்துக்குமே இப்போ தெரியும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே QR கோட் இருக்கும். ஒரு ஷாப்புக்கு, பேடிஎம் இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இருக்க பாருங்க, இதுதான் QR கோடு. இதை நம்ம ஓனாக எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம அதை செல் பண்ண போகிறோம், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நான் தெளிவாகவே செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கிளியராக பாருங்கள், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து QR கோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட், சரிங்களா? இதை நம்ம ஃபஸ்ட்டு இது இருக்கட்டும். ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா QR கோடெலாம் ஓகே ஜென்ரேட் பண்ணிட்டோம், எங்கே போய் விற்கிறதுன்னு கேட்பீங்க. அதுக்கானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் fiverr.com சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இப்போ எகெயின் உங்களுக்கு சொல்கிறேன். ஐக்கானில் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணி எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுல தான் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து வரும். நான் வந்து ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட ப்ரூஃப் தனியாக வந்து 1,25,000 எடுத்தவரோட ப்ரூஃபும் போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நான் இதுக்கு இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரீலான்ஸில் நிறைய பேர் பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா இதுலையும் ட்ரை பண்ணுங்கள். ப்ரொஃபைல் மட்டும் கரெக்டாக மேக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலுக்கு ஐடியாவும் கொடுத்தேன் நான். எப்படின்னா ஒருத்தவங்களோட ப்ரொஃபைல் இப்போ நீங்கள் எதாவது கொடுத்து டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டேட்டா என்ட்ரி அப்படி கொடுக்குறீங்கன்னா நிறைய பேர் ப்ரொஃபைல் இங்கே கீழே வரும். ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இவரோட ப்ரொஃபைல் வரும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி காப்பி பண்ண வேண்டாம். பட் அவங்கள விட பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களோட பெஸ்ட்டாக கொஞ்சம் க்ரியேட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் தான் டேட்டா என்ட்ரி சொன்னேன். இதே நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா QR கோட் ஜென்ரேஷன். இது எங்கே செல் பண்ணுறது, ஏது செல் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இல்லையா? பாருங்கள், எவ்வளோ பேர் ஆக்சுவலாக வந்து ரெடியாக இருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்குன்னு பாருங்கள். இப்போ நான் QR கோடு ஜென்ரேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். எல்லாமே டிசைன்ஸ் நிறைய கலர், இந்த மாதிரி கலரில் டிசைன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வித்தியாசமான QR கோடை நம்ம எப்படி மேக் பண்ண போகிறோம், எப்படி செல் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ இவர் பாருங்கள், ஐ வில் கிரியேட் QR கோட் ஃபார் பிஸ்னஸ். எவ்வளோ கிரியேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருன்னா 393 ரூபாய்க்கு நான் கிரியேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவரோட ப்ரொஃபைல் நீங்கள் போய் பாருங்கள். இவரோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் அவரோட ப்ரொஃபைல் பாருங்கள். அப்போ இதை பார்த்து நீங்கள் ஒரு இதாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜிக் க்ரியேட் பண்ணலாம். ஜிக் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆஃபர் நம்ம வந்து நம்ம பண்ணித்தரேன்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறது, சரிங்களா? ஸோ ஜிக்ஸ்னால் அதுதான். இப்போ நான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பார்த்தீங்களா? அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன் நான் ஜிக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஜிக்ஸ்ன்னு நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருந்தேன் உள்ள. பட் அது உங்களுக்கு இப்போ கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது நீங்கள் சுவிட்ச் டு செல்லிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஜிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த ஜிக்ஸு கிளிக் பண்ணிங்க அப்படி ஒவ்வொரு நீங்கள் QR கோடோ டேட்டா என்ட்ரியோ தனித்தனியாக நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு ஜிக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ப்ரொஃபைல் நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சு நம்ம அதை வச்சு நம்ம வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கிளைண்ட்டுக்கு காட்ட முடியாது. ஸோ நம்ம இப்போ கார்ட்டூன் ஃபோட்டோகிராஃப்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி கார்ட்டூன் க்ரியேட் பண்ணுறது அதுக்கான ஆப் எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் அப்போ ஜிக்ஸை உங்களுக்காக க்ரியேட் பண்ணி விட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் 54 இம்ப்ரெஷன் சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணி சொல்லி காட்டும். இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா கிரியேட் ஏ நியூ ஜிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபுல்லாக நீங்கள் வந்து தெளிவாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இதில் ஃபுல்லாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. ஒவ்வொரு டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த இதுக்கு என்ன தேவையோ, இந்த QR கோடுக்கு என்ன தேவையோ நானும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மற்றவங்களோட இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலும் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா வச்சு நீங்கள் இந்த ஜிக்ஸு மேக் பண்ணிக்கோங்க. இது மேக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸாக போகும். ஓவர் வியூ, ப்ரைஸிங், டிஸ்கிரிப்ஷன், ரெக்யர்மெண்ட், கேலரி, பப்ளிஷிங், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக போயிட்டு கடைசியாக சேவ் பண்ணி முடிச்சுடுவீங்க, சரிங்களா? ஸோ ஒரு ஜிக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இதை தான் நம்மளுக்கு கிளைண்ட் வந்து வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க இதை பார்த்து உங்களுக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, ஜிக் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ QR கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வாங்க இந்த வெப்சைட் எடுத்துக்கோங்க. QR கோட் மங்கின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு, சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா இதில் பாருங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா URL கொடுத்துட்டு எனக்கு அது QR கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவங்க கொடுக்குற URL நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து
ஜென்ரேட் ஆகிடும். இப்போ டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது இமெயில் வச்சு கேட்பாங்க, ஒரு சில ஃபோன் நம்பர் வச்சு கேட்பாங்க, எஸ்எம்எஸ், வீகார்டு, மீகார்டு, லொக்கேஷன், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், யூடியூப்பு, இந்த மாதிரி நிறையா லிங்க்கை வச்சு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்றா வச்சு அவங்க கொடுப்பாங்க, பிட்காயின் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும். இப்போ நம்ம பேசிக்காக நம்ம வந்து என்ன பண்ணான்னா யூஆர்எல் எடுத்துக்கலாம், சரிங்களா. இதில் நீங்கள் பிளாக் கலர் தான் இருக்குது, இது நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், சரிங்களா. இதில் செட் கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் கலர்னால் ஓகே. இப்போ கலர் நீங்கள் ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் QR கோட் பார்த்தோன்னா ரெட் கலரில் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா உங்களோட அவங்க என்ன கேட்குறாங்களோ கஸ்டமர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் QR கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். அவங்க என்ன கொடுக்காங்களோ அதை நீங்கள் மேலே ஃபோன் நம்பருக்கு போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து கலர் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். கலர் கிராடியன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் இதில் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு வந்து ப்ளூவாக இருக்கும், ஒன் சைடு வந்து இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும், சரிங்களா. இப்போ இது ஓகே, உங்களுக்கு ஓகேவாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜஸ், இப்போ இமேஜஸ் நிறைய பேர் யூடியூப் வச்சு கேட்பாங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப் வச்சு கேட்பாங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் இந்த QR கோடில் ஆட் ஆயிரும். நீங்கள் அப்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் QR கோட் கொடுத்தீங்கன்னா இந்த யூடியூப் வந்து இங்கே வந்துடும், சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு QR கோடு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ வாட்ஸ்அப் வந்து இங்கே ஆட் ஆகிடும். இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் பண்ணுறேன்னா ப்ளே ஸ்டோர் இங்கே ஆட் ஆகிடும். இப்போ வாட்ஸ்அப் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் வச்சு அவங்க வந்து QR கோடு ஜென்ரேட் பண்ணி கேட்பாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த வாட்ஸ்அப்போ இல்லை வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி இமேஜஸ் வச்சு நீங்கள் வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி ஷேரிங் வச்சு என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு வாட்ஸ்அப்னு வச்சுக்கிறேன், நான் க்ரியேட் QR கோடு கொடுத்துட்றேன், சரிங்களா. இப்போ வாட்ஸ்அப் வச்சு நம்ம ஒன்று QR கோடு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. செட் கலரில் போயிட்டு நீங்கள் கஸ்டம் ஐ கலர் இருக்குல்ல அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்துக்கலாம். லோகோ இமேஜ் இருக்குது பார்த்தியா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இமேஜஸ் வரும். அதுக்கடுத்து இந்த நம்ம QR கோட் டிசைனவே நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இருக்குல்ல இந்த இதில் போயிட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் என்ன டிசைன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த QR கோட் டிசைன் சேஞ்ச் ஆகிக்கிறோம். இப்போ இங்கே வந்து டாட்டாக வேணும் அப்படின்னா அந்த டாட்டை இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி வரும் பாருங்கள், இங்கே சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா இந்த டிசைன். ஏன்னா ஒவ்வொரு QR கோடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கஸ்டமர் எந்த மாதிரி நம்மளுக்கு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னரில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து ஐ ஃப்ரேம் சொல்லுவாங்க. அது இப்போ சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ இதையுமே நீங்கள் டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணி இப்போ க்ரியேட் QR கோட் கொடுங்க. இப்போ இந்த டிசைன்ஸ் நமக்கு இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா. இது வந்து இந்த கலர் நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணலான்னா நாங்கள் சொன்னேன்ல செட் கலரில் போய்ட்டு இந்த ஐ கலர் கஸ்டம் ஐ கலர் இருக்குது பார்த்திங்களா, இதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளூ கலர் வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம் ரெட் கலர் கொடுக்கலாம். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்னரில் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே உங்களுக்கு ரெட் கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் எந்த மாதிரி உங்களுக்கு QR கோடு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு வெப்சைட் தான் இது. நீங்கள் டிசைன்ஸ் நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே ஃபைவர்லேயே பாருங்கள், இதெல்லாம் பார்ப்போம் எப்படி இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் எப்படி டிசைன் கேட்குறீங்களோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் அழகாக பக்காவாக கொடுக்கலாம். பாருங்கள், இந்த ஃபேஸ்புக் வச்சு கேட்டிருக்காங்களா, ஸோ அவங்க என்ன வச்சு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் பேமெண்ட் 399 ரூபா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 393 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதிகமாக பைசா எதிர்பார்க்காதீங்க, சும்மா கம்மியான அமௌண்ட்டில் வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரொஃபைல் பில்ட் ஆகட்டும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லா வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கடுத்து ஒவ்வொரு ஆர்டரும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் இப்போ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா கீழே என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாமா. PNG இமேஜாக ஹை குவாலிட்டி PNG இமேஜ் வேணும்னா நம்ம இதை என்ன பண்ணணும்னா இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இது ஃபுல்லாக வச்சுட்டு ஹை குவாலிட்டியில் நான் வந்து PNG இமேஜ் டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு PNG இமேஜ்
டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் கிளைண்ட்டுக்கு மெயில் பண்ணுறதோ இல்லை அவங்க எது வழியும் நம்மளுக்கு கேட்குறாங்களோ நீங்கள் அதை பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஒரு QR கோடு ஜென்ரேட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக. ஸோ நீங்கள் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃபைபர்னால் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ப்ரொஃபைல் பில்டு பண்ணுங்கள். ப்ரொஃபைலில் நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸு க்ரியேட் பண்ணி நீங்கள் போடுங்க. நீங்கள் ப்ரொஃபைல் தெரியல அப்படின்னா நான் ஐக்கானில் அட்டாச் பண்ணுறேன், அந்த வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக ப்ரொஃபைல் மேக் பண்ணலாம். அதுக்காக நான் உங்களுக்கு ஐடியாஸும் சொல்லியிருக்கேன். மற்றவங்க ப்ரொஃபைல் பார்த்துட்டு ஒரு ஐடியா கேதர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒர்க் எடுத்து பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஜிக்ஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த ஜிக்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஒவ்வொருத்தரும் QR கோடு போய் ஃபைபரில் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கானது வரும். அவங்களோட ப்ரொஃபைல் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா இருக்கும். 2 சேர்த்து போட்டு கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் பண்ணலாம். ஆனால் பேமெண்ட் அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் மட்டும்தான் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனா கண்டிப்பாக பேமெண்ட் கேட்க மாட்டாங்க. ஸோ இதேமாரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இதே போல் உங்களுக்கு வீடியோஸ் வரணும் இது இப்படின்னு நினச்சிருந்தீங்க, இதான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயும் தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.